ஏன்டா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனே கடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? ஒரு மனுஷன் நல்லா வளர்ந்து வர்றது வந்து உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல? ஆ? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய இல்லற வாழ்க்கையை கிண்டி அதில் வந்து நீங்கள் இப்படி அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி வேறு எவனுமே கிடையாதா? சத்தியமாக சொல்கிறோம். இதுக்காகவே தளபதிக்கு முழுக்க முழுக்க வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். யாரெல்லாம் கூட இருக்கீங்கன்றத நம்மளுடைய சப்போர்ட்டை தெரிவித்தே ஆகணும். வெற்றி நமதே. 1980 நீங்கள் அப்போயெல்லாம் அரசியல் பண்ணதெல்லாம் வேறு ராஜா. ஆனால் இப்போ பண்ணுறீங்க பார்த்தியா அரசியல், அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் என்ன மாதிரியான அரசியலை இன்றைக்கி இருக்க தலைமுறை முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு. எங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை தானே? பேசுங்க. ஆனால் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த அரசியல் புரியாமல் இருக்கிறவங்க புரிஞ்ச யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும்.